கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நிச்சயமாகவே கர்த்தருடைய வசனம் அது நமக்கு நன்மை செய்யும். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு ஒரு வேத வசனத்தை தியானிக்கிறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளுகிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் கர்த்தருடைய ஈடுபாடு, கர்த்தருடைய செயல்பாடு இருக்கும். நம்ம வேதத்தை புரிந்து கொள்ள தான் நம்ம கர்த்தரை புரிந்து கொள்ள முடியும், அவருடைய கேரக்டரை தெரிஞ்சு கொள்ள முடியும். கர்த்தர் யார், அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கிறார், அதை நம்ம எப்படி அனுபவிப்பது, எல்லாமே இந்த சட்ட புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த சட்ட புஸ்தகத்தை நம்ம நல்லா படிக்கும் பொழுது இதில் தேறினவர்களாக இருப்போம். இந்த வேத புஸ்தகத்தில் தேறின எவனும் நல்ல பொக்கிஷ சாலைக்கு ஒப்பாக இருக்கிறானா. ஹல்லேலூயா. நாம் இந்த இதில் தேர நாம் ஒரு தங்க பெட்டகமாக மாறிடுவோம். ஆமென். அப்போ நாம் உலகத்தின் அடிப்படையில் ஞானத்தில், படிப்பில், அந்தஸ்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் வேதத்தின் அடிப்படையில் ஐஸ்வர்யவான்களாக நம்மால் மாற முடியும். ஹல்லேலூயா. எனவே இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம். ஆவியானவர் நம்மோடு பேசுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 71வது வசனம். சங்கீதம் 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது, ஆங்கிலத்தில் சஃபரிங் அப்படின்னு வருகிறது. நான் துன்பத்தின் பாதையில் போனது எனக்கு நல்லது, நான் வேதனையின் பாதையில் போனது எனக்கு நல்லது, நான் அவமானப்பட்டது நல்லது, நான் குறைவுபட்டது நல்லது, நான் ஒரு சில இடங்களில் நான் தலை குனிந்து நின்றது நல்லது, நான் சில கண்ணீரின் பள்ளத்தாக்குகளுக்குள்ள போயிட்டு வந்தது நல்லது. ஆச்சரியமான ஒரு விஷயம். இதை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வியாதியா, ஐயோ கண்ணீரா, ஐயோ குறைவா, நஷ்டமா, திடீர் பிரச்சனையா, இதெல்லாம் தாங்க முடியாதே. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. உங்களுக்கு வந்த வியாதி நல்லதுன்னு பைபிள் எங்கேயுமே சொல்லலை. வியாதி நல்லதுன்னு எங்கேயாவது போட்டிருக்கா? இல்லை. நீங்கள் அழுகிறது நல்லதுன்னு போட்டிருக்கா? இல்லை. உங்கள் குடும்பத்தில் வருகிற மரணம் நல்லதுன்னு போட்டிருக்கா? இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் மோசம்தான், அதெல்லாம் வேதனை தான். ஆனால் பைபிள் சொல்லுது, நான் அந்த வியாதி என்ற பாதை வழியாய் போனது நல்லது. ஏன் நல்லதாம்? அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. நான் சில கண்ணீரின் பாதைகளுக்குள்ளே போனது நல்லது. ஏன் நல்லது என்றால், அந்த பாதை வழியை போனதுனால கர்த்தர் யார் என்பதையும், பைபிள்னா என்னங்கிறதையும், உண்மையான சத்தியம் என்னங்கிறதையும் நான் கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. சில கண்ணீர், சில வேதனை, சில அவமானம், சில பிரச்சனைகளுக்குள்ளே நான் போனது நல்லது. திக்குமுக்காடி வழி தெரியாமல் நின்னது நல்லது. அதனால தான் மெய்யான ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆமென். சில பேர் உங்களையும் என்னையை விட்டு கைவிட்டு போனது நல்லது. சில அவமானங்களுக்குள்ளே நாம் போனது நல்லது. சில பேர் நம்மளை விட்டு பிரிந்து போனது நல்லது. அதனால் தான் சத்தியம் என்னவென்பதை நீங்களும் நானும் கற்றுக்கொண்டோம். ஆமென். எதை கற்றுக்கொண்டோனோ இல்லையோ, கர்த்தருடைய சத்தியத்தை, கர்த்தருடைய பைபிள் வசனத்தை, கர்த்தர் யாருங்கிறத நான் கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. இந்த பைபிள், இது பரிசுத்த வேதாகமம்னு சொல்லி ஒரு பெயர் இருக்கு. இதற்கு இன்னொரு பெயர் மனிதன் வாழ்க்கைக்குரிய சட்ட புஸ்தகம், லாஸ், சட்ட புஸ்தகம். உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், உம்முடைய லாஸ், உம்முடைய சட்டங்களை கற்றுக்கொண்டேன் தாவீது சொல்லுகிறார். அப்போ இந்த பைபிளை நாம் கற்றுக்கொள்ள 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 நாம் இன்னும் உயரங்களுக்கு செல்லுவோம். அல்லேலூயா. இந்த பைபிளை படிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இந்த பைபிளை வாசிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இந்த வேதத்தை நேசிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இந்த வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயம் கர்த்தர் இன்னும் நம்மை ஆசீர்வதிப்பார். வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 22:24.
22வது சங்கீதம். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து கேட்டருளினார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல உபத்திரவம் நல்லது கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் உபத்திரவப்பட்டவனை அவர் என்ன செய்ய மாட்டாராம், அற்பமாக நினைக்க மாட்டாராம். அப்போ கர்த்தருடைய இருதயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சில கண்ணீருக்குள்ளே போயிட்டு வந்தது கர்த்தருக்கு விருப்பம் கிடையாது தான். எந்த ஒரு பிள்ளையும் கீழே விழுந்து அடிபடுவது அப்பாவுக்கு சம்மதி கிடையாது, விருப்பம் கிடையாது. எந்த ஒரு மகனுக்கும் எந்த ஒரு மகளுக்கும் ஏதாவது பிரச்சனை நடப்பது, மகள் அழுவது, மகன் அழுவது எந்த ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் இஷ்டம் கிடையாது. ஆனாலும் அந்த பாத வழியாக போகிறது நமக்கு ஒரு சில வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கும், சத்தியத்தை கற்றுக் கொடுக்கும். இந்த உலக ஞானத்தை விட்டுருங்க, இந்த உலக ஞானத்தை கற்றுக்கிறோமோ இல்லையோ, வசனத்தை கற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஒரு சில அவமானங்களுக்குள்ளே போயிட்டு வந்ததுனால தான் இந்த வார்த்தையை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு சில இழப்புகளுக்குள்ளே போயிட்டு வந்ததுனால தான் நாம் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிறோம், இந்த வசனத்தை கேட்கிறோம். இல்லைனா நாம் இந்த வார்த்தையை கேட்டிருக்கவே முடியாது, இந்த நல்ல ஆண்டவரை புரிஞ்சிருக்கவே முடியாது. ஒரு சில அவமானத்துக்குள்ளே போயிட்டு வந்ததுனால தான், ஒரு சில கண்ணீருக்குள்ளே போயிட்டு வந்ததுனால தான் இன்னைக்கு ஏசப்பா நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் தான் உன்னதமான சொத்து. இந்த உலகத்தில் எல்லா சொத்தும் அழிந்து போய்விடும், ஆனால் இயேசு மாத்திரம் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். யாரை கற்றுக்கிட்டோம் இல்லையோ, இயேசு என்ன செஞ்சிட்டோம், கற்றுக்கிட்டோம். எது இருக்கோ இல்லையோ, இயேசு நம்ம கூட என்ன செய்கிறாரு, அது போதும். ஆமென். சரி, உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். வேதத்தில் உபத்திரவத்தின் பாதையில் போய் பிரமாணங்களை கற்றுக்கொண்ட ஒரு 3 நபர்களை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஏன் பார்க்க போகிறோம்னா, அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை நாமும் கற்றுக்கிட்டா நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும், நம்மளாலையும் அவங்கள மாதிரியே சாதிக்க முடியும். 3 நபர்களுடைய உபத்திரவம். 3 நபர்கள் உபத்திரவத்துக்குள்ளே போய் சட்டத்தை கற்றுக்கிட்டவங்க, வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கிட்டவங்க, ஆண்டவரை கற்றுக்கிட்டவங்க. அந்த 3 நபர்களுடைய உபத்திரவத்தை குறித்தும் அந்த 3 நபர்கள் கற்றுக்கிட்ட பாடத்தை குறித்தும் நீங்களும் நானும் கவனிக்க போகிறோம். ஆமென். முதலாவது ஆபிரகாமின் உபத்திரவம். என்ன உபத்திரவம்? ஆபிரகாமின் உபத்திரவம். ஆபிரகாம் எத்தனை நாட்கள் உபத்திரவப்பட்டார்? 25 வருடங்கள் உபத்திரவப்பட்டார். எத்தனை வருடங்கள்? ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்ததுக்கு அப்புறம் அவனுடைய உபத்திரவ நாட்கள் 25 வருடம். ஆனால் நியாயப்படி சொல்லணும்னா அவர் ஒரு 30 வயதில் கல்யாணம் முடிச்சிருப்பார்னு வச்சுக்கோங்க. அவர் குழந்தையின்மை என்ற உபத்திரவத்தை அனுபவித்தார். அப்போ கணக்குப்படி 70 வருடம் அவர் உபத்திரவத்தை என்ன செஞ்சார், அனுபவிச்சார். கர்த்தர் அவரை அழைத்ததுக்கு அப்புறம் 25 வருடம் உபத்திரவ நாட்கள். 70 வருடம் உலக கணக்கின்படி, நம்ம பைபிள் கணக்கின்படி 25 வருடம் அவர் உபத்திரவத்தை, வேதனையை, மன வேதனை அனுபவிச்சிருக்கிறார். உபத்திரவப்பட்ட நபர்கள் யாரெல்லாம்னா ஆபிரகாமும் அவருடைய மனைவி சாராள். ஆபிரகாமும் சாராளும். எந்த பிரமாணத்தை ஆபிரகாம் கற்றுக்கொண்டார்? குழந்தை இல்லை, சபிக்கப்பட்டவன். ஏன்னா குழந்தை இல்லைன்னா அந்த நாட்களில் அவனை சபிக்கப்பட்டவனை தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு வீடு இல்லைன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு வீட்டில் இந்த ஒரு சில பொருள் இல்லைன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இன்றைக்கும் ஏற்ற நேரத்தில் கல்யாணம் முடியலைன்னா அவனை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஏற்ற நேரத்தில் குழந்தை பிறக்கலைன்னா ஒரு மாதிரி என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. யாராலையும் ஊர் வாயை அடைக்கவும் முடியாது, ஊர் கண்ணை பொத்தவும் முடியாது. ஆபிரகாமுடைய உபத்திரவ வருடத்திலே அவன் கற்றுக்கொண்ட பிரமாணம் என்னவென்றால் விசுவாச பிரமாணம். அல்லேலூயா. விசுவாசம் என்ற சட்டத்தை, விசுவாசம் என்ற வாழ்க்கை பாடத்தை, விசுவாசம்னா என்னங்கிறதையும் விசுவாசிச்சா என்ன நடக்குங்கிறதையும் ஆபிரகாம் கற்றுக்கொண்டார். அதை நாம் இன்னைக்கு கொஞ்சம் கவனிச்சோன்னா நாமும் ஆபிரகாம் போலயே சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம், பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 11வது வசனம். விசுவாசத்தினாலே சாராளும்
வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் விசுவாசத்தினாலே, எதினாலே? ஆண்டவர் மேல வைத்த உறுதியான நம்பிக்கையினாலே சாராளுடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது. அதுல ஒரு குழந்தை உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் சாராளும் ஆபிரகாமும் உயிருள்ள தெய்வத்தை நம்பினபடியினாலே, உண்மை தெய்வத்தை நம்பினபடியினாலே, அற்புதங்களை செய்கிற தெய்வத்தை நம்பினபடியினாலே குழந்தை பெற்றெடுப்பதற்குரிய பலனை பெற்றாளாம். அல்லேலூயா. 12வது வசனம் வாசிங்க. ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும், ஆம், செத்து போனவன், சரீரம் செத்து போனவன், இனி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வாய்ப்பே இல்லாதவன் என்ற ஒரு தாத்தாவிடமிருந்து இன்னைக்கு இஸ்ரேல் என்ற பெரிய தேசம் என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. ஆமென். எதனால்? ஆபிரகாம் ஒரு பக்கத்தில் உபத்திரவத்துக்குள்ள போயிட்டே இருந்தான், இன்னொரு பக்கம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. நமக்கும் அதுதான். நாமும் விசுவாசித்தால் சாத்தியமில்லாதவைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் சாத்தியமாகும். நாமும் அந்த ஜீவனுள்ள தேவனை நம்பினால் நடக்கவே முடியாதென்ற காரியம் என்னுடைய வாழ்க்கையில், உங்க வாழ்க்கையில் நடக்கும். பாஸ்டர், இனி நடக்குமா? இதற்கப்புறம் நடக்குமா? ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல குழந்தை பிறந்தது? 100 வயது. எந்த சூழ்நிலை? சரீரம் செத்து போன. கரங்களை வைத்து சொல்லுங்க, என் வாழ்க்கை எம்மாத்திரம். எனக்கு அற்புதம். 100 வயசுல ஒருத்தனுக்கு குழந்தைய கொடுக்க முடியும்னா என்னுடைய வாழ்க்கை அவருக்கு எம்மாத்திரம். நான் ஆசைப்படுகிற சில காரியங்கள் எம்மாத்திரம். எளிதா முடிச்சுட்டு போயிடுவாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, இந்த விசுவாச பிரமாணம் எதன் அடிப்படையில் செய்ய நடக்குதுன்னா கர்த்தருடைய வசனம். ஆமென். உபத்திரவத்துக்குள்ள போய்கிட்டு இருந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம் பேர் என்ன? விசுவாச பிரமாணம். எப்படி கற்றுக் கொடுத்தார்? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 12:2. நான் உன்னை போதும், நான் உன்னை பெரிய 75வது வயசுல குழந்தை இல்லாத ஆபிரகாம ஆண்டவர் கூப்பிடும் பொழுது என்ன சொல்லி கூப்பிடுறாரு தெரியுமா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, ஜாதினா பெரிய தேசமாக்குவேன். உன்னை என்ன செய்வேன்? பெரிய தேசமாக்குவேன். ஐ வில் மேக் யூ கிரேட் நேஷன். ஒரு பெரிய தேசமாக. யாரை? 75 வயதுல குழந்தை இல்லாம துரதிர்ஷ்டசாலியா இருக்கிற ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாரு, வார்த்தையை கொடுக்கிறார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆதியாகமம் 15:5 வாசிங்க. 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா. விசுவாச பிரமாணத்தை ஆண்டவர் எப்படி கற்றுக் கொடுக்கிறார்னா அதற்கு சோர்ஸ், அதற்கு ஆதாரம் கர்த்தருடைய வசனம். ஆமென். இன்னைக்கு நீங்க எந்த உபத்திரவத்துக்குள்ள போயிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு கர்த்தர் விசுவாசம் என்ற பாடத்தை எதன் மூலமாய் கற்றுக் கொடுப்பார் என்றால் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை. ஆபிரகாமுக்கு கொடுத்தது இந்த வார்த்தை தான், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். 2வது, கூடாரத்துக்குள்ள இருந்தான். கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஆபிரகாம ஆண்டவர் கையை பிடிச்சு வெளியே கூட்டிட்டு வந்து வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை என்ன செய்யறாரு? என்ன வைக்கிறாரு. உன்னால என்ன முடியுதா? இல்ல ஆண்டவரே, இப்படித்தான் உன் சந்ததி, உன் வாரிசுகள், உன் குடும்பம், உன்னுடைய உறவினர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த 2 வசனத்தில் இருந்துதான் ஆபிரகாமுடைய விசுவாச பிரமாணம் என்ற பாடம் அவனுடைய 70 வருட அல்லது 25 வருட உபத்திரவத்தின் வருடத்திலே கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமென்.
ஆதியாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 21:1. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். 2 வார்த்தைங்க வருகிறது. சொல்லி இருந்தபடியே, உரைத்தபடியே. என்னபடியே? சொல்லி இருந்தபடியே. அவர் என்ன சொன்னார்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். என்ன சொல்லி உரைத்தார்? நட்சத்திரத்தை போல அவன் சந்ததி என்ன செய்வேன். அவர் சொல்லி இருந்தபடியே, தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்து அருளினார். அல்லேலூயா. 90வது வயதிலே பாட்டி அம்மா வயிற்றிலே குழந்தை உருவானது. ஆமென். 30 வயசுக்கு மேலேயே சிலர், 35 வயசுக்கு மேலேயே சிலர் குழந்தை பக்கம் யோசிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, 35 வயசுக்கு மேலே அதை சுமக்கக்கூடிய பலன் என்ன செய்யாதான், இருக்காதான். 40 தாண்டிருச்சுன்னா டாக்டர்களே சொல்லுவாங்க கஷ்டம், கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் என்ன செய்யணும், பண்ணணும், உங்கள் கர்ப்பப்பை வீக்காக இருக்கும், வருஷம் செல்ல செல்ல குழந்தையை சுமக்கக்கூடிய பலன் என்ன செய்யாதாம், இருக்காதாம். ஆனால் 90வது வயதில் சாராள் அம்மாவுடைய கர்ப்பப்பை உள்ள செத்த போயிருச்சு. ஆனால் ஒரு அழகான ஆண் குழந்தை எப்படி சுமக்க முடிந்தது? காரணம் விசுவாசம். ஆமென். காரணம் கர்த்தருடைய வார்த்தை. காரணம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல வச்ச ஆபிரகாமுடைய நம்பிக்கை. அல்லேலூயா. இன்னைக்கும் நமக்கு அது நடக்கும். நமக்கு ஆச்சரியமானது நமக்கும் நடக்கும். அற்புதமான காரியங்கள் நமக்கும் நடக்கும். எப்பொழுது தெரியுமா? உபத்திரவம் தான், கண்ணீர் தான், ஆனாலும் வார்த்தையை நம்புனா நமக்கும் அது நடக்கும். அல்லேலூயா. சொல்லி இருந்தபடியே, உரைத்தபடியே கடாட்சமானார், ரட்சித்தார், ஆசீர்வதித்தார், சாராளை அபூர்வமாய் நடத்தினார். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமும் சாராளும் குடியிருந்த அந்த தேசத்துல என்ன நடந்திருக்கும்? ஐயோ, கொண்டாட்டம் கொண்டாட்டம் தான், கொண்டாட்டம் கொண்டாட்டம் தான். அந்த இடம் ஃபுல்லா ஆபிரகாம் நல்ல விருந்து போட்டிருப்பார். நல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 போட்டு என்ன செஞ்சிருப்பாரு, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறான் என்று சொல்லி சும்மா கொண்டாட்டம் இருந்திருக்கும். காரணம் விசுவாச பிரமாணம். அப்போ ஆபிரகாம் 25 வருடம் உபத்திரவப்பட்டது நல்லது. அதனாலே விசுவாசித்தால் நாமும் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற பிரமாணத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், ஆபிரகாம் 25 வருடம் உபத்திரவப்பட்டது நல்லது. அவர் உபத்திரவப்பட்டதுனால விசுவாசிச்சா நமக்கும் கிடைக்குங்கிற அந்த சட்டத்தை, அந்த வாழ்க்கை பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். 2வது உபத்திரவப்பட்ட 2வது நபர் யோசேப்பின் உபத்திரவம். என்ன உபத்திரவம்? யோசேப்பின் உபத்திரவ நாட்கள் எத்தனை வருடம்? யோசேப் எத்தனை வருஷம் உபத்திரவப்பட்டார்? 17வது வயதுல இருந்து 30வது வயது வரைக்கும் கிட்டத்தட்ட 13 வருடம் உபத்திரவப்பட்டார். உபத்திரவத்தை அனுபவித்த நபர்கள் யாரு? யோசேப்பு மட்டும்தான். ஆபிரகாம் 25 வருஷம், யோசேப்பு 13 வருடம். யோசேப்பு கற்றுக்கொண்ட பாடம் என்ன? யோசேப்பு கற்றுக்கொண்ட பிரமாணம் என்ன? பொறுமையின் பிரமாணம். அல்லேலூயா. என்ன பிரமாணம்? பொறுமையின் பிரமாணம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். யோசேப்புக்கு அப்படியே பொருந்தும். 13 வருடம் யோசேப்பு பொறுமை என்ற பாடத்தை கற்றுக்கொண்டான். ஆதியாக அப்போஸ்தலரின் நடபடிகள் 7வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 7:9. அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை விற்று போட்டார்கள். அடுத்து தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா தன் வீடு அனைத்திற்கும் அல்லேலூயா 13 வருடம் பொறுமை என்ற பிரமாணத்தை யோசேப்பின் உபத்திரவ வருஷத்துல யோசேப்புக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. முடிவு என்ன? அவனை
அந்த எகிப்து தேசத்திற்கு ராஜாவாகவே மாற்றினார். ஹல்லேலூயா. எதன் அடிப்படையில் நம்ம பொறுமையாக இருக்கணும்? எதன் அடிப்படையில்? இப்போ பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறீங்க, 7:45 வர வேண்டிய பிடி பஸ்ஸு நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. 7:50 ஆயிடுச்சு, 8 ஆயிடுச்சு, 8:15 ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு இன்னும் என்ன வரல பஸ்ஸு. இப்போ உங்களுக்குள்ள ஒரு அந்த பொறுமை என்ன செஞ்சிடும்? போயிடும். இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேயே இன்னும் உங்கள் கூட 2-3 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு பிடி பஸ்ஸில் ஓடுற டிரைவருடைய நம்பர் இருக்குது. என்ன இருக்குது? உடனே கால் பண்ணுறாரு. கால் பண்ண உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிவலப்பெருக்கிட்ட வரும்பொழுது எங்கள் வண்டி என்ன ஆயிடுச்சு? பஞ்சர் ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் லேட்டு. 8:30 என்ன செஞ்சிருவோம்? இந்த மணியாச்சு கேட்டுக்கிட்ட வந்துட்டோம். இதை கேட்டவுடனே நீங்கள் எப்படி என்ன செய்வீங்க? உடனே கோவப்பட்டு வீட்டுக்கு போயிடுவீங்களா? பொறுமையாக இருப்பீங்க. எதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த பொறுமை வந்துச்சு? டிரைவர் சொல்லிட்டாரு, இன்னும் 1/4 மணி நேரத்தில் இது என்னது ஆக பொறுத்துட்டோம், ஆக்க பொறுத்துட்டோம், என்ன செஞ்சுட்டோம்? ஆற பொறுத்துட்டோன்ற மாதிரி இவ்வளவு நேரம் 7:30லேருந்து 8:15 வரைக்கும் என்ன செஞ்சாச்சு? இன்னும் 1/4 மணி நேரத்தில் பஸ் வரப்போகுதுன்னு டிரைவர் சொல்லிட்டாரு. அந்த டிரைவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நமக்குள்ள என்ன வந்துருச்சு? இப்போ பொறுமை வந்துருச்சு. அப்படித்தான் யோசேப்பு எப்படி 13 வருஷம் பொறுமையாக இருந்தார்னா, வாசிப்போம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 7வது வசனம். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். நிமிர்ந்திருந்தது உங்களுடைய அரிக்கட்டுகள். பாருங்க, 17வது வயசுல யோசேப்பு வாலிப பையன். அவனுக்கு ஆண்டவர் சொப்பனத்தின் மூலம் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? பிடி பஸ் டிரைவர் பஸ் ஸ்டாண்டில் உங்ககிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஆள் மூலமாக பேசின மாதிரி சொப்பனத்தின் மூலமாய் ஆண்டவர் யோசேப்போடு பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? உன்னுடைய அண்ணன்மாரெல்லாம் உனக்கு முன்னாடி என்ன செய்ய போறாங்க? வணங்க போறாங்க. உன்னை வணங்குவார்கள். உன்னுடைய சகோதரர்கள் உன்னை வணங்குவார்கள். சொப்பனத்தில் அப்படி வருது. அரிக்கட்டுகள் அறுத்து கொண்டிருந்தோம், என்னுடைய அரிக்கட்டுகளை உங்களுடைய அரிக்கட்டுகள். உடனே அடுத்த வசனத்தில் அவங்களே அர்த்தம் கொடுக்குறாங்க. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய். அவனுக்கு என்ன கோபம்? ஏன் கோபம் வந்துருச்சுன்னா, இவனுங்க இதை யோசேப்பின் வார்த்தையா பார்க்குறாங்க. ஆனால் இது யோசேப்பின் வார்த்தையா? யோசேப்பா உண்டாக்குன சொப்பனமா? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சொப்பனம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில் இருந்துதான் யோசேப்புக்குள்ள பொறுமை என்ற சட்டம் கிரியை செய்கிறது. ஆமென். இன்னொரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தில் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் 11 நட்சத்திரங்களும் இவன் என்ன செய்யுது? என்ன அர்த்தம்? அம்மா அப்பா 11 சகோதரர்களும் இவன் என்ன செய்கிறார்கள்? 2வது சொப்பனத்தின் மூலமே ஆண்டவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? யோசேப்பு, எப்போன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஏற்ற நேரத்தில் எல்லாரும் உன்னை வணங்குகிற ஒரு நிலைக்கு உன்னை கொண்டு போவேன். ஆமென். அதில் போய் சேர்ற வரைக்கும் உபத்திரவம் தான். ஆனால் இந்த 2 வசனத்தை நீ பிடிச்சுக்கோ. என்ன பிடிச்சுக்கோ? அரிக்கட்டை பிடிச்சுக்கோ, சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை. இந்த 2 சொப்பனத்தை நீ மனசை விட்டு விளைக்கிறாத. நீ அரியணை ஏறுகிற வரைக்கும் இந்த 2 சொப்பனங்களும் உனக்கு பொறுமையை கொடுத்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இவனை அடித்து குழிக்குள்ள தூக்கி போட்டு அந்த வழியாக வந்த வியாபாரிகள்கிட்ட வித்துட்டாங்க. அன்னைக்கு மனுஷங்களை விற்கலாம், அப்படிதான் சட்டம் இருந்துச்சு. அடிமை என்ன செய்யலாம்? விற்கலாம். வியாபாரிகள்கிட்ட விற்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, இவன் கையையும் காலையும் என்ன செஞ்சுருப்பாங்க? கட்டியிருப்பாங்க. மைண்டில் என்ன வந்திருக்கும்? இப்பொழுது கட்டப்படுகிறேன், ஒரு காலம் வரும், அப்பொழுது அந்த 2 சொப்பனம் என்ன செய்யும்? நிறைவேறும். அங்கிருந்து ஒரு வீட்டுக்கு போகிறான், அங்கே நல்லா உண்மையாக இருக்கிறான். நல்லா கவனிங்க, வசனம் உங்களுக்கு பொறுமையை மாத்திரம் கொடுக்காது, நல்ல திறமையையும் கொடுக்கும். ஆமென். யோசேப்பு போகிற இடம்லாம் செழிப்பு தான். போகிற இடத்துலலாம் ஆள் கிங் மாதிரி இருக்கான். இருக்கிறது அடிமை, ஆனால் மைண்ட் எப்படி இருக்கு? கிங். இதுதான் வசனம் செய்யும். யோசேப்பு அடிமையா இருந்தான், ஆனால் மனதளவில் ராஜாவாகவே வாழ்ந்து கொண்டிருந்தான். யாரங்க? யோசேப்பு, வாடா அந்த செம்பு தண்ணி எடுத்துட்டு வாடா அப்படிங்கும் பொழுது யோசேப்புக்கு மைண்டில் வரும், இன்னைக்கு நான் செம்பு தண்ணி தூக்கிட்டு போகிறேன்,
ஒரு நாள் நான் கூப்பிடுவேன் யார் அங்கே என்று. அப்போ அங்கிருந்து 2 பேர் என்ன செய்வான்? செம்பு தண்ணிய. அப்போ வசனம் என்ன செய்து பாருங்க, பொறுமையை கற்றுக் கொடுக்குது. ஒரு எதிர்காலத்தையே மனசுல படம் போட்டு காட்டுது. இதுதான் கர்த்தருடைய வசனம். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு அங்கிருந்து அசிங்கப்படுறான், ஜெயிலில் தூக்கி போடுறாங்க, ஜெயிலில் எல்லாரும் கம்பி எண்ணுவாங்க, இவன் மாத்திரம் அரிக்கட்டை எண்ணிக்கிட்டு இருக்கான். என்னன்றான்? எல்லாரும் ஜெயிலில் கம்பி எண்ணுவாங்க, இவன் மாத்திரம் சூரியன் வந்துருச்சு, நட்சத்திரம் வந்துருச்சு, சந்திரன் வந்துருச்சுன்னு சொல்லி சொப்பனத்தை எண்ணிக்கொண்டே இருக்கிறான். எப்படி பொறுமையாக இருக்க முடிந்தது? காரணம், யோசேப்பு மைண்ட் ஃபுல்லா சொப்பனம் வசனம், சொப்பனம் வசனம் தான். ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க சாதிக்கணும்னா, நாம் சாதிக்கணும்னா ஒரு பக்கம் உபத்திரவத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருங்க, பிரச்சனை இல்லை, அது எல்லாத்துக்கும் வர்றது தான். இன்னைக்கு வரும், நாளைக்கு காணாமல் போயிடும். ஒரு பக்கம் வியாதியோடு போராடிக்கிட்டே இருங்க, ஒரு பக்கம் சுகர், ஒரு பக்கம் ப்ரெஷர், ஒரு பக்கம் தலைச்சுத்து, அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கட்டும். ஆனால் இன்னொரு பக்கம் உங்கள் மைண்ட் எல்லாம் வசனமாக தான் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்கள் மைண்டெல்லாம் கர்த்தர் என்ன சொன்னார், கர்த்தர் என்ன பேசினார், போன மாதம் என்ன பேசினார், பைபிள் வாசிக்கும் போது என்ன பேசினார். ஒரு பக்கம் உபத்திரவம், ஒரு பக்கம் வசனம், ஒரு பக்கம் நோய், ஒரு பக்கம் வசனம், ஒரு பக்கம் அவமானம், ஒரு பக்கம் வசனம். ஹல்லேலூயா. எங்க நிறைவேறுது தெரியுமா? ஆதியாகமம் 42வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 42:6. யோசேப்பு தேசத்துக்கு அதிபதியா இருந்து யோசேப்பின் சகோதரர்கள் வந்து முகங்குப்புற தரையில விழுந்து, இது யோசேப்பு சொப்பனம் கண்டு 13 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்யுது? நடக்குது. ஆனா நடந்துச்சா இல்லையா? நிச்சயம் நடக்கும். இந்த 13 வருஷ காலத்துல யோசேப்புக்கு ஆண்டவர் பொறுமை என்ற பிரமாணத்தை கற்றுக்கொண்டார். பொறுமை என்றால் வேற ஒன்றும் இல்லை, ஒரு பக்கம் உபத்திரவத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆண்டவரை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் பொறுமையின் பிரமாணம். அல்லேலூயா. அதனால யோசேப்பு 13 வருடம் உபத்திரவப்பட்டது நல்லது. அதனால் நாம் பொறுமையாக இருந்தால் நாமும் அதிபதியாக மாறுவோம் என்ற பிரமாணத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஸோ பொறுமையாயிருங்க, வசனத்தை மாத்திரம் உறுதியான செஞ்சுக்கோங்க, பிடிச்சுக்கோங்க. 3வது, உபத்திரவத்தை அனுபவித்த நபர், பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் உபத்திரவம். என்ன ஸ்திரீயின் உபத்திரவம்? பெரும்பாடுள்ள ஸ்திரீ. இந்த ஸ்திரீ உபத்திரவப்பட்ட நாட்கள் எத்தனை வருடம்? 12 வருடம். மத்தேயு 9வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:20. 9வது அதிகாரம் 20வது வசனம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. போதும். எத்தனை வருஷம்? 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. பெரும்பாடுனா ரத்தம் போய்கிட்டே இருக்கும். பெண்களுக்கு ரத்தம் மாதத்தில் குறிப்பிட்ட நாட்கள் போகும், அப்புறம் ஸ்டாப் ஆயிரும். அது ஆண்டுடைய படைப்பு. ஆனால் மாதத்தில் 30 நாளும் ரத்தம் போச்சுன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எல்லா சத்துக்களும் போயிடும். நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது இரும்பு சத்து முழுக்க என்ன செஞ்சிருமா? இரும்பு சத்து போயிருச்சுன்னா மயக்கம் வருமா, உடம்பெல்லாம் வெளிரிருமா. ரத்தம் குறைஞ்சாலே உடம்பு என்ன செஞ்சிடும்? கலர் கொடுத்துரும், வெளிரிரும். வெளு மாதிரி குஷ்டரோகம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். அடிக்கடி மயங்கி கீழே விழுவாங்களாம். உள்ள இருக்கிற ஆர்கன்னா உள்ள இருக்கிற இதயம், கல்லீரல், கணையம், இப்படி நிறைய சாமா சட்டு உள்ள என்ன செய்யுது இருக்கு. ரத்தம் குறைஞ்சாலே ஒன்னொன்னா டப்பு டப்புன்னு அடி வாங்க ஆரம்பிச்சிருமா. 12 வருஷமா பெரும் பாடு, 12 வருஷமா உதிரப்போக்கு, இரத்தப்போக்க அனுபவிச்சுக்கிட்டு இருந்த இந்த அம்மாக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை பாடம் என்னவென்றால், சட்டம் என்னவென்றால், பிரமாணம் என்னவென்றால், ரோமர் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9-10 வாசிப்போம். ரோமர் 10:9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், அறிக்கை பண்ணப்படும். இந்த அம்மா
இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம் மைண்டில் நம்பணும், வாயை திறந்து பேசணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. மனசுல நம்பணும், வாயை திறந்து, எங்களோட சத்தமா சொல்லுங்க, மனசுல நம்பணும், வாயை திறந்து. இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தார். ஆமா, எடுத்தவங்க வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 21வது வசனம், 29, 21. நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு, போதும், தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு 12 வருஷமாய் கஷ்டப்பட்ட அந்த அம்மாவுக்கு இப்போ செய்தி வருது. இயேசுங்கிற ஒரு பாஸ்டர் சுத்திக்கிட்டு இருக்காராம். அந்த இயேசுங்கிற அந்த ஊழியக்காரர் போகிற இடத்துலலாம் கண்ணு தெரியுதான், வாய் பேசுறாங்களாம், காது கேட்குதான், கையே இல்லாதவனுக்கு கை வளருதான், செத்து பாடையில் இருந்தவன் உயிரோட எந்திரிச்சிட்டானாம். ஒருத்தனுடைய அவரை பின்பற்றினவருடைய மாமியார் கடும் விஷ காய்ச்சல்ல இருந்தாராம். இவர் போய் தொட்டு எழுப்பினாராம். அந்த அம்மா எந்திரிச்சு சமையல் கட்டுக்குள்ள போயிருச்சான். இப்படி ஒவ்வொன்றையா கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே இவளுடைய மைண்டுக்குள்ள என்ன வருது தெரியுமா? நானும் அவரை தொடுவேன். நானும், ஆங்கிலத்தில் வருகிறது திங்கிங், தாட் அப்படின்னு வரல. தாட்னா ஒரு தடவை யோசிச்சா அவரை மறந்துட்டான். திங்கிங், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது அவளுடைய யோசனை எல்லாம் அதுதான். ஒரு பக்கம் ரத்தம் போய்கிட்டே இருக்கு, ஒரு பக்கம் என்ன செய்யுது? ரத்தம் போய்கிட்டே. இப்போ மாதிரி நவீன டெக்னாலஜி கிடையாது. விஜய் டிவியில் நீயா நானா அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் உண்டு. அதில் நிறைய காரியத்தை விவாதம் பண்ணுவாங்க. அதில் ஒரு 30 வயசு இருக்கும், ஒரு வாலிப பெண்ணு தான், ஒரு அக்கா வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கான். மனசளவில் இருக்கிற மன அழுத்தத்தினால அவங்கள அறியாமலேயே 1 பாத்ரூமும் 2 பாத்ரூமும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குமா? அவங்க கண்ட்ரோலே இருக்காதான். திடீர்னு பார்ப்பாங்களாம், 1 பாத்ரூம் வந்துருமா, 2 பாத்ரூம் வந்துருமா. அவங்க சொல்கிறாங்க, எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறாங்க, மன்னிக்கவும், நீயா நானாவா, தமிழா ஷோவா, ஏதோ ஒரு ஷோவில், சரிங்களா? அந்த அக்கா சொல்கிறாங்க, இப்போ கூட நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டினாலும் சரி, நான் அடல்ட் டயப்பரை போட்டு தானே செய்கிறேன். டயப்பர்னா சின்ன பிள்ளைங்களுக்கு போடுவாங்கல்ல, ஒன்றுக்கு போனால் ஜட்டியில் படக்கூடாது, அந்த டயப்பரை போட்டு தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படி டெக்னாலஜி வந்துருச்சு, வெளியே தெரியாது. அப்போ என்ன செய்ய முடியும்? ரத்தம் வந்தா சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்துருவாங்க. யூத கலாச்சாரத்தின்படி சூதக ஸ்திரின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதவிடாயில் இருக்கிற ஸ்திரீயை தொடக்கூடாது. அந்த அம்மாவும் யாரையும் தொடக்கூடாது, சமைக்கக்கூடாது, எந்த ஒரு சட்டி பாத்திரத்தையும் தொடக்கூடாது. அவங்க மார்க்கெட்டில் வந்தால் தூரம் நிற்கணும், எத்தனையோ அடி தள்ளி நிற்கணும். இப்படிலாம் இருந்துச்சு. அந்த உபத்திரவத்தின் நடுவிலும் ஒரு பக்கம் ரத்தம் போய்கிட்டே இருக்கு, ஒரு பக்கம் மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்கு, நான் அவரை தொடுவேன், நான் அவரை தொடுவேன். நீங்கள் என்ன உபத்திரவத்தை அனுபவிச்சாலும் ஒரு பக்கம் மாத்திரையை போடுங்க, இன்னொரு பக்கம் கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார்னு விசுவாசிங்க. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் வட்டியை கட்டிக்கிட்டே இருக்கிறோம், இன்னொரு பக்கம் நீங்கள் நினைக்கணும், நான் கடன் வாங்காதிருப்பேன், கடன் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் ஆசைகளை நிறைவேற்ற பணம் இல்லை, இன்னொரு பக்கம் சொல்லணும், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. மனசை ரத்தத்துக்கு பார்க்க அனுப்பிடக்கூடாது, கர்த்தரை பார்க்க அனுப்பிடணும். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அந்த அம்மாவுக்கு ரத்தம் போய்கிட்டே இருக்கு, ஆனாலும் மனசெல்லாம் என்ன தெரியுமா? என்னைக்காவது இயேசு என் கண்ணில் படுவார், நான் அவரை தொட்டுருவேன். என்னைக்காவது இயேசு என் கண்ணில் படுவார், நான் அவரை என்ன செய்வேன்? தொடுவேன். முதலாவது மைண்ட், இருதயத்தில் விசுவாசிக்கிறாங்க. ரெண்டாவது இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் பேசணும். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25, 26, 27 வாசிங்க. மார்க் 5, 25. அப்பொழுது அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு மருத்துவத்துக்கே கோடி கோடி கோடியா செலவழிச்சிட்டாங்க, கொஞ்சம் கூட குணமடையல. ஆனால் வியாதி இன்னும் அதிகமாயிருச்சான். முன்னாடி எப்போவாவது வந்துக்கிட்டு இருந்த ரத்தம் இந்த அம்மா ட்ரீட்மெண்ட்டை பார்க்க 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 என்ன ஆயிடுச்சு? அடுத்து இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, எல்லாரும் சொல்லுங்க, சொல்லி. அங்க உள்ளத்திலே சிந்தித்தால், உள்ளத்தில் சொன்னா
இந்த இடத்துல மார்க் இன்னும் அழகா எழுதுகிறாரு, வாயை திறந்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் சொஸ்தமாவேன். சொல்லுங்க, நான் பலன் அடைவேன், என்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு வந்துருச்சு. ஹல்லேலூயா. இருதயத்தில் அதாவது எண்ணமெல்லாம் அவர் செஞ்சிருவார்னு இருக்கணும், வார்த்தையும் அப்படித்தானே செய்யணும், இருக்கணும். வாயை திறந்து சொல்லணும், இயேசுவை நான் தொடுவேன். எப்படி தொடுவேன்? நான் ஜெபிப்பது தான் தொடுறது, நான் ஆராதிப்பது தான் தொடுறது, நான் பாடுறது தான் தொடுறது, நான் அவரை நோக்கி கூப்பிடுறது தான் அவரை தொடுவதற்கு சமம். அன்னைக்கு இயேசு மனிதனாய் இருந்தார், போய் தொட்டாங்க. இன்னைக்கு எங்கே போய் தொடுறது? பரலோகத்தில் ஏணிப்படி போட்டு போக முடியுமா? லிஃப்ட்டை பிடிச்சு போக முடியுமா? ஜெபிப்பது தான் தொடுவது. ஹல்லேலூயா. அவரை தொடுவேன் என்று உள்ளமெல்லாம் நிறைஞ்சிருந்துச்சு, வாயெல்லாம் அதைத்தான் பேசுச்சு. அவள் இரத்த வேதனையோடு இருக்கும் பொழுது சிலர் சொல்லியிருக்கலாம், என்னம்மா இவ்வளவு கஷ்டப்படுற? உடனே அந்த அம்மா வாயை திறந்து, ஆமாங்க எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா, அப்படி சொல்லலை. இப்போ கஷ்டப்படுறேம்மா, அங்கே ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காராம், அவரை தொட்டா நான் என்ன செஞ்சிருவேன்? சரியாயிருவேன். பாருங்க, இதுதான் வசனம் செய்கிற வேலை. ஹல்லேலூயா. யாரை குறித்து கேள்விப்பட்டால்? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால். சிலர் சொல்லியிருப்பாங்க, ஏய் சூதக ஸ்திரீ, ஏய் ரத்தம் போகிற பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நீங்க வராத, நீ தீட்டுள்ளவள், வெளியே போ. உடனே இவ கோவப்பட்டு, ஆமா நீ யோக்கியமாக்கும், நீ அப்படியாக்கும், சண்டைக்கெல்லாம் போயிருக்க மாட்டான். ஐயா ஐயா ஐயா, நான் ரத்தம் உதரப்போக்க உள்ள ஸ்திரீ தானா, அந்த இடத்துல ஒருத்தர் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை பார்க்க தான் போறேன். அடுத்த தடவை வரும்போது நான் கிளீனான ஒரு பெண்மணியா வருவேன். ஆமேன். இப்படிதான் நாம பேசணும். ஆமேன். ஹல்லேலூயா. என்ன உங்களுக்கு சுகர் குறையவே இல்லையா? அல்லது என்ன உங்களுக்கு இந்த பணப்பிரச்சனை தீரவே இல்லையா? என்ன உங்க குடும்பம் இப்படி இருக்கு? இப்படி சொல்லும் பொழுது நீங்களும் சேர்ந்து சிங் ஜக் ஜிங்னு சால்ற அடிச்சிடாம, இல்லை கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும், நான் கோயிலுக்கு போய் கும்பிடுற இயேசு யாருன்னு எனக்கு தெரியும், அவர் என் குடும்பத்தை மாற்றுவார், என் சரீரத்தை புதுப்பிப்பார், என் வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார். இப்படி நீங்க வாயை திறந்து என்ன செய்யணும்? சொல்லணும். ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? உடனே அந்த நொடிப்பொழுதிலே பெரும்பாடு உள்ள ஸ்திரீ சொஸ்தம் அடைந்தாள். ஆமென். அப்போ 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ உபத்திரவப்பட்டது நல்லது, அந்த அம்மா கஷ்டப்பட்டது நல்லது. அப்படி கஷ்டப்பட்டதுனால தான் நாம் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய வார்த்தைகளும் முக்கியம் என்ற பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்கள் சிந்தனையும் உங்கள் வார்த்தையும் ரொம்ப முக்கியம். வீட்டில் படுத்திருக்கும் போது உட்காந்துருக்கும் போது எதை குறித்து ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்கன்னு கொஞ்சம் கவனித்து பாருங்க. எதை குறித்து ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்க? அப்பப்போ யோசிக்கிறத விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. ரொம்ப நேரம் எதை குறிச்சே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் அப்பப்போ பேசுறதை விட்டுருங்க, ரொம்ப நேரம் எதை குறிச்சே பேசுறீங்க. இந்த ரெண்டையும் நம்ம கவனிச்சிட்டோம்னா நாம் நிச்சயம் என்ன செய்வோம்? ஜெயிப்போம். ஹல்லேலூயா. அதனால் ஆபிரகாம் உத்தரவுப்பட்டது நல்லது, அதனாலே விசுவாசம் என்ற பிரமாணத்தின் மூலமாக நாமும் சாதிக்கலாம் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். யோசேப்பு உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே பொறுமை என்ற பிரமாணத்தினாலே நாமும் ஜெயிக்கலாம் என்பதை கற்றுக்கொள்கிறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே நாமும் இயேசுவை குறித்து சிந்தித்தால், இயேசுவை குறித்தே பேசினால் நமக்கும் விமோச்சனம் உண்டு என்பதை இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசு ராஜாவுக்கு மகிமை, இயேசு ராஜாவுக்கு மகிமை, இயேசு ராஜாவுக்கு மகிமை. வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற ராஜாதி ராஜாவுக்கு மகிமை. ஓ, விசுவாசத்தை கனப்படுத்துகிற ராஜாவுக்கு மகிமை. பொறுமையா இருக்கிறவருடைய வாழ்க்கையிலே என் தேவன் நிச்சயம் ரட்சிப்பார், அந்த இரட்சகருக்கு மகிமை. உம்மை விசுவாசத்தோடு தொடுகிறவர்களுக்கு, உம்முடைய வசனத்தை வாசித்து உம்மை தொடுகிறவர்களுக்கு, உம்மை ஜெபித்து ஆண்டவரே உம்மிடத்தில் ஜெபித்து உம்மை தொடுகிறவர்களுக்கு நிச்சயம் நீர் பலன் அளிப்பீர், கடாட்சிப்பீர், ஆசீர்வதிப்பீர். அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்திற்காக எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. நீர் உண்மையுள்ளவர், நீர் பலனுள்ளவர், நீர் ஆசீர்வதிக்கிறவர், நீர் நித்தியமானவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி நாங்கள் ஒரு பக்கம் ஒரு சில உபத்திரவங்களுக்குள்ள போய்கொண்டே இருந்தாலும் மறுபக்கம் ஆபிரகாமை போல
விசுவாசிக்க உதவி செய்யுங்க. நாங்கள் ஒரு பக்கம் யோசேப்பை போல சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ள இருந்தாலும் மறுபக்கம் கர்த்தருடைய தரிசனத்தை மனதில் போட்டு தியானித்து கொண்டே இருக்க உதவி செய்யுங்க. நாங்கள் ஒரு பக்கம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல உதிரப்போக்கை அனுபவித்து கொண்டே இருந்தாலும் மறுபக்கம் இயேசுவை தொடும் பொழுது எனக்கு நிச்சயம் குணம் உண்டு என்று சொல்லி சிந்திக்க பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்தபடியால் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை அப்பியாசப்படுத்த இதன்படியே நாங்களும் ஆண்டவரே விசுவாசிக்க, நாங்களும் பொறுமையா இருக்க, நாங்களும் உம்மை குறித்து யோசிக்க, உம்மை குறித்து பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.